வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் மாந்திரீகம் செய்ய, மாந்திரீகம் கற்றுக்கொள்ள, கற்று செய்து வெற்றி பெறுவதற்கு மந்திர ரகசியங்களும் எந்திர ரகசியங்களும், மாந்திரீகத்திற்கு தேவையான மூலிகை ரகசியங்களும், மாந்திரீகத்தை செய்து பல வகையான வெற்றி பெறுவதற்கு சில மூலிகை மட்டுமல்ல, சில மையும், பல வகையான மந்திரம் உருயேற்றும் நாள் ரகசியம், எப்படியெல்லாம் செய்யலாம், எந்த நிலையில் செய்யலாம், மாந்திரீகம் என்கின்ற மறைமுகமான இந்த செயலை செய்து வெற்றி பெற்றவங்களும் உண்டு. எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைந்தவங்களும் உண்டு. வாக்கு பலிதனில் செய்து கொடுத்தவங்களுக்கு நன்மைகள் நடக்கலை. அதே போல் செய்யணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருக்குது. ஆனால் செய்ய போகும்போது பல தடைகள். மாந்திரீகம் என்றது மறைமுகமாக பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதன்றது எல்லோருக்குமே தெரிஞ்சால் கூட, அதை அடிப்படை மாந்திரீகமாக கற்று ஒரு நல்ல ஆசானிடம் இருந்து குரு தீட்சை பெற்று அதுக்கு பிறகு செய்துக்கிட்டு வர்றது தான் நல்ல நிலையில் பயன்படும். ஒரு மாந்திரீகத்தை செய்வதற்கு உடனுக்குடனாக செய்யணும், செய்து வெற்றி பெறணும்னா முடியாது. மாந்திரீகத்தை கற்றுக்கிறதும், மந்திர பிரயோகம் செய்கிறதும், மந்திர பிரயோகம் செய்து தெய்வ சித்திகளை பெறுவதும், கருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரு மாந்திரீகம், உரு மாந்திரீகம், எந்திரம், தகுடு மற்றும் எத்தனையோ வகையில் இருக்குது. இப்போது மாந்திரீகத்தை செய்யக்கூடிய மர்ம ரகசியம்னா கேட்டிங்கனாக்கா, முதல்ல மந்திர பிரயோகம்தான். மந்திரங்கள் என்றது பார்த்திங்கனாக்கா, நீங்கள் மாந்திரீகம் செய்ய முயற்சி செய்கிறீங்க, நீங்கள் மாந்திரீகம் செய்கிறதுக்கு முடிவு பண்ணுறீங்க. மாந்திரீகத்தை கற்று செய்யணுன்னாக்கா அது ஒரு ஆசானிடம் குருவிடம் போய் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சில காசு பணத்தை செலவு பண்ணி நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு கை கொடுக்காமல் போகலாம், ஒருவேளை உங்களுக்கு மன நிறைவில்லாமல் போகலாம். இது அடிப்படையிலிருந்தே வந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்கிறது மூலிகை சாபம், மந்திர சாபம், எந்திர சாபம். மற்றபடி நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடித்த தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பல வகையான தெய்வங்களை ஒவ்வொருத்தர் கேட்டிங்கன்னா காளி இருக்கும், ஒருத்தருக்கு மலையாள பகவதி இருக்கும், இல்லை கேரளா மாந்திரிகம் இருக்கும், இல்லை சிவன் மாந்திரிகம் பிடிக்கும். இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிடித்த நாகாலம்மா, அங்காளம்மா, அதுக்கப்புறம் கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், காட்டேரி, இப்படியெல்லாம் ஒரு தெய்வத்துங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வண்ணார மாடன் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஆக்ரோஷ தெய்வம். சாந்த தெய்வமும் இருக்காங்க, ஆக்ரோஷ தெய்வமும் இருக்காங்க. மாந்திரீகத்துக்கு ஆக்ரோஷ தெய்வம் தான் மிகவும் உதவியாக இருப்பாங்க. ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணாக்கா அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பெருசாக நன்மைகள் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா மன அமைதி, பொறுமை, நிதானமாக இருப்பதுக்கு தான் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை சித்தி பண்ணுறது. இப்போ காளியா தடாலடியாக செயல்பட்டு எதிரிகளை அழிக்கவும், துரோகிகளை ஒழிக்கவும், மாந்திரீகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறவும் உதவியாக இருப்பாங்க. இப்போது ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய ருத்ர மாந்திரீகத்தில் கூட பார்த்திங்கனாக்கா, ருத்ர மாந்திரீகம்னா மயான மாந்திரீகம்னு அர்த்தம். அந்த மயான மாந்திரீகத்தை நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா 8 வகையான கஷ்டங்களையும் சந்தித்து, 8 வகையான துன்பங்களையும் சந்தித்து, 8 வகையான வேதனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அஷ்டகர்மத்தில் மிகப்பெரிய சித்தியை கொடுப்பது ருத்ர மாந்திரிகம்.
எல்லா வகையான சிறப்பையும் செய்து முடிக்கலாம். அந்த ருத்ர பூமியிலிருந்து மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மாந்திரிகத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இருப்பதிலேயே மிகவும் சிறந்தது, மிகவும் கொடியது, மிக மிக கொடூரமானது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களும் ருத்ர மாந்திரிகம் தான். மயான ருத்ர மாந்திரிகம்னு வரும் அதுக்கு. அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வசியமும் செய்யலாம், மோகனமும் செய்யலாம், ஸ்தம்பனமும் செய்யலாம், வித்வேஷனமும் செய்யலாம், ஆகர்ஷணமும் செய்யலாம். இப்படி அஷ்டகர்மம் 8யுமே செய்யலாம். ஆனால் இது எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக நாம் செய்யக்கூடிய சில மந்திர பிரயோகம் இருக்குது. முதலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த மாந்திரிகமான கற்றுக்குங்க, எப்படியாப்பட்ட மாந்திரிகமான கற்றுக்குங்க. முதலில் நீங்கள் மாந்திரிகத்தை கற்றுக்கணுன்னாக்கா குறைஞ்சது 3 மண்டலமாவது, தெரிஞ்சவங்களாக இருந்தால் 1 மண்டலம் போதும். அடிப்படையாக பல வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டேன்னாக்கா அவங்களுக்கு 1 மண்டலம் போதும். தெரியாதவங்களாக இருந்தால் 3 மண்டலம். 3 மண்டலம் சுத்தபத்தமாக ஒரே ஞாபகத்துடன் தெய்வ நம்பிக்கையுடன் நான் இது கற்றே ஆகணும். பல தடைகள் வரும். பல பேர் தடங்களாக நிற்பாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க. உனக்கெல்லாம் அது வருமானு கேட்பாங்க. இல்லைன்னா இது கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னு கேட்பாங்க. இத்தனை அவமானங்களும் தாண்டி போனோம். அப்படியே போய் நீங்கள் கற்றுக்கும்போது கேட்டிங்கனாக்கா கடமைக்காக கற்றுக் கொடுப்பாங்களே தவிர நீங்கள் வெற்றி பெறணுன்ற அக்கறையோடு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் வயிறு இருக்குது, எல்லோருக்குமே வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதனால் கற்று முழுமையாக தெளிவடையணும்னு கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் தான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய தீப்பொறி கூட எவ்வளோ பெரிய இதையும் அழிக்குன்னு சொல்கிற மாதிரி சிறிய தீப்பொறியாக உங்களுக்கு மாந்திரீகத்தில் சொன்னால் அதை நீங்கள் தான் பெருசாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த வகையில் இப்போ முதல்ல மாந்திரீகத்தை ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா மந்திர ரகசியங்கள் உங்களுக்கு தெரியணும். மந்திர ரகசியம்னா முதல்ல கணபதி மந்திரம். எந்த மாந்திரிகத்தனை தொடுங்க, ஜோதிடத்தனை தொடுங்க, எந்த தொழில் நீங்கள் தொடங்கினாலும் அதுக்கு முதல் கடவுள் கணபதி மந்திரன்றது கட்டாயமாக தேவை. கணபதி மந்திரம் அது எந்த மந்திரத்தானே சொல்லிக்கலாம். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தானே சொல்லிக்கிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை கூட சொல்லிக்கிங்க, சரிங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா கணபதி மந்திரன்றது ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, ரிங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக, நான் நினைத்த காரியங்கள் வசிய வசிய வய நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ்வும் சவ்வும் கங் கணாயா கணாயா வருக சுவாக. இந்த மந்திரத்தை முதலில் நீங்கள் கணபதி மந்திரத்தை 1008 1008ன்னு உரு போட்டு இந்த மந்திரத்துங்களை நீங்கள் சொல்ல 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 உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உடனே விலகிடுமா? கஷ்டங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், சரிங்களா? இப்போது கணபதி மந்திரத்தில் ஆரம்பிக்கிற நீங்கள் மூலிகை சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி எல்லாம் இருக்குதுங்க இல்லையா? அதையெல்லாம் சேர்த்து தான் ஒரே நாளில் சொல்லிக்கணும். இப்போ மந்திர சாப நிவர்த்தின்னு வச்சுக்கோங்களேன். மந்திர சாப நிவர்த்தி இருக்குது, எந்திர சாப நிவர்த்தி இருக்குது. அது எப்படி சொல்லணும் கேட்டிங்கனாக்கா ஓம் மந்திர ராஜய வித்மகே மகா மந்திரய தீமகே தன்னோ மந்திர பிரசோதயத் ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்திர சாப நிவர்த்தின்னு கேட்டாக்கா ஓம் எந்திர ராஜய வித்மகே மகா எந்திரய தீமகே தன்னோ எந்திர பிரசோதயத் ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரத்துங்களை நீங்கள் சொல்லும்போது மந்திர சாபம் நிவர்த்தியாகும், எந்திர சாபம் நிவர்த்தியாகும். அடுத்ததாக மூலிகை சாபம். இப்போது மாந்திரிகம் செய்யணுன்னா வெறும் மந்திரம் எந்திரம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு பல வகையான மூலிகை இருக்குது. அஷ்டதுர்கை மூலிகைன்னு இருக்குது, அது 108 வகைப்படும். அதில் 8 10 தான் ராஜவசிய மூலிகைகளாகவும் ராஜதந்திர மூலிகை வரும். ஆனால் மற்ற மூலிகைகள் கேட்டிங்கன்னா கெட்டதையும் செய்யலாம், நல்லதையும் செய்யலாம், எல்லாமே கலந்து செய்கிறது தான் அஷ்டகர்மம்.
அப்படி வரும்போது ஒவ்வொரு மூலிகையும் எப்படி எடுக்கணும், எந்த நிலையில் எடுக்கணும், எப்படியெல்லாம் எந்த நாள் நீங்கள் அதை வந்து அரைக்கணும், பயன்படுத்தணுன்றதை இந்த சிவன் மாந்திரிக சேனலிலிருந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் போடுறேன். கேட்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.